அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களினுடைய நிலைகளை பொறுத்து அதனுடைய பலன்களானது வேறுபடும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகநிலை கிரக பயிற்சியால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக இருக்கிறது. இந்த யோகங்களால் செப்டம்பர் மாதமானது மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளாக இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மிருகசீரிஷம் பாதம் 3, 4 திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மிதுன ராசி. இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தலத்தில் சுக்கிரனும், தைரிய வீரியஸ்தலத்தில் புதன் சூரியனும், கேது சுகஸ்தனத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தனத்தில் சந்திரன், பாக்கியஸ்தனத்தில் சனி வக்ர நிலையும், ராகு பகவான் என கிரகங்கள் வலம் வருகின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 11/9/2025 அன்று தைரிய வீரியஸ்தனத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 14/9/2025 அன்று சுகஸ்தனத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 15/9/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் இருந்த சுக்கிரன் தைரிய வீரியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 16/9/2025 அன்று தைரிய வீரியஸ்தனத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 29/9/2025 அன்று சுகஸ்தனத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தனத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே பணப்புழக்கம் உங்களுக்கு நன்றானதாக இருக்க போகிறது. முக்கியமாக குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். ராசியிலேயே குரு சுக்கிரன் சேர்க்கை இருப்பதால் திடீரென சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும். பஞ்சாயத்துக்களும் சாதகமாகும். சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதாலும் அதை குரு பகவான் பார்ப்பதாலும் தாமதப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெறும். பயணங்களும் பலன் கொடுக்கும். மேலும் கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். புத்திரஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வருவதால் பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படலாம். அவர்களின் எதிர்கால நலன் கருதி திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. புத சுக்கிர யோகம் இருப்பதால் பிள்ளைகளினுடைய கல்வி சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாட்டு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற அவர்களின் எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் கைகூடும். மாமன் மைத்துனருடைய வழியில் மனதிற்கினிய சம்பவங்களும் நடைபெறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத சம்பள உயர்வு இருக்கின்றது. அதே நேரத்தில் தேவையில்லாத இடமாற்றம் அல்லது இலகா மாற்றம் பற்றி சிந்தித்தவர்களுக்கு அதுவும் கைகூட போகிறது. சிம்ம ராசிக்கு புதன் பகவான் வருவதால் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பவரும் புதன். சுகஸ்தான அதிபதி சகாயஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் எல்லா விதமான சௌகரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக ஆரோக்கிய பாதிப்புகள் அகலும். அடுத்தடுத்த நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைவீர்கள். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனைகளும் அகலும். பெற்றோர் வழியில் ஒரு சில நல்ல காரியங்கள் நடைபெறும். துலாம் ராசிக்கு செவ்வாய் செல்வதால் உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணியஸ்தனத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் புதிய திருப்பங்கள் ஏற்படும். குறிப்பாக என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும்.
தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிக லாபம் கிடைக்கும். குரு மங்கள யோகம் இருப்பதால் இல்லத்தில் பல மங்கள ஓசை கேட்கவும் வழி பிறக்கும். சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தனத்திற்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் பிள்ளைகளால் பெருமை சேரும். படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும், அங்கு வேலை பார்க்க வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று கனவு கண்டவர்களுக்கு இப்பொழுது அது நனவாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் மையப்பகுதி மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு துணிந்து எடுத்த முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் இருக்கிறது. கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு மறதி விலகும், மதிப்பெண்களும் அதிகரிக்கும். பெண்களால் விரயங்கள் ஏற்படும் என்பதால் சுப விரயமாக மாற்ற முயற்சிப்பதும் நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும். பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 3, 4 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கேந்திரஸ்தனத்தில் செவ்வாய் சஞ்சாரிப்பதால் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய நிலை உண்டாக போகிறது. ஜென்ம ராசிக்குள் குரு 5ஆம் 7, 9 இடங்களை பார்ப்பதால் உங்கள் நீண்ட நாளைய கனவுகள் அனைத்தும் நனவாகும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம். வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் சொந்த வீடு கட்டி குடியேறுவீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அந்த ஏக்கமானது தீரும். திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் அமையும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். கூட்டு தொழில் ஆதாயத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு விலகும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நிலையும் உண்டாகும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகலாம். உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் வழக்குகள் இருந்த இடம் தெரியாமல் போகலாம். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். உங்கள் திறமை வெளிப்படும். செப்டம்பர் 12 முதல் புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கலாம். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். சேமிப்பும் உயரும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு எப்போது தேடி வரும் என்று காத்து கொண்டு இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை இந்த மாதம் யோகமானதாக இருக்க போகிறது. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய யோகக்காரகர் நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். சமுதாயத்தில் செல்வாக்கை உயர்த்துவீர்கள். தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் நடைபெறும். வருமானம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்குவார். துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். கையில் எடுத்த வேலை முடித்த பிறகுதான் மறுவேலையை செய்வீர்கள். அந்த அளவிற்கு இந்த மாதமானது உங்களுக்கு நன்மையான மாதமாக இருக்க போகிறது. உங்களை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் கூட தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நிலை ஏற்படலாம். தொண்டர்களின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதினர்களுக்கு திருமணம் நடைபெறும். புதிய வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலையும் ஏற்படும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சாரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண நெருக்கடி விலகும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நீண்டகால கனவுகளை நனவாக்குவார். திருமண வயது வந்தும் வரன் அமைவில்லையே என மனம் வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தகுதியான வரன் வரும். திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறது. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். முன்னோரின் சொத்து கைக்கு வரும். வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாகலாம். செப்டம்பர் 12 முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். புதிய இடம் வீடு வாங்கும் கனவு நனவாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். வீடு தேடி உறவினர்கள் வருவார்கள். தொழிலில் லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்தை விட்டு வசதியான வீட்டிற்கு குடியேறக்கூடிய நிலையும் உண்டாகும்.
மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். மேலும் பரிகாரமாக புதன்கிழமைகளில் பெருமாளை அர்ச்சனை செய்து வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, புதன் மற்றும் வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 4, 5, 6. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.